இன்னைக்கு நாம 2023ல ரிலீஸ் ஆன அலோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான மலையாள படம் பார்க்க போறோம். இந்த படத்தை நான் எப்படா எவ்வளவு நாளா மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஃபீல் பண்ண வச்ச படம். இந்த படத்துல நம்ம மோகன்லால் தான் ஹீரோவா நடிச்சிருப்பாரு. சொல்ல போனா ஹீரோ மட்டும்தான் இந்த படம் முழுக்கவே வருவாரு. நம்ம ஹீரோ கிளம்பி ஒரு பிளாட்டுக்குள்ள ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அதுவும் கோவிட் டைம்ல நம்ம ஹீரோ அந்த பிளாட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறமா இங்க ஒரு கொலை நடந்திருக்கு அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிச்சிட்டு அதை வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இன்வெஸ்டிகேட் பண்ணி இங்க நடந்த சம்பவம் என்ன, கொலைகாரன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்ற விஷயத்த பயங்கர மிஸ்டரியா, பயங்கர சஸ்பென்ஸா, ஒரு மாதிரி வித்தியாசமான கோணத்துல இந்த படத்தை எடுத்து வச்சிருப்பாங்க. சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக கஷ்டப்பட்டு படம்லாம் தேடி கொண்டு வர எனக்காக ஒரு லைக் போட்டு படம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே கோவிட் காரணமா 21 நாளைக்கு முழு லாக்டவுன் போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப அப்படியே ஒரு காரு பெரிய அபார்ட்மெண்ட் குள்ள வருது. அந்த காருக்குள்ள இருந்து ஹீரோ இறங்குறாரு. நம்ம ஹீரோ கொரோனாலாம் பரவிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்க், கிளவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ப்ரொடெக்ஷனோட தான் வந்திருக்காரு. கையில ஒரு ஸ்ப்ரேவும் கொண்டு வந்திருக்காரு. நம்ம ஹீரோ இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு புதுசா குடி வந்திருக்காரு போல. நேரா போயிட்டு செக்யூரிட்டியை பார்த்தா அங்க செக்யூரிட்டி ஆளை காணோம். உங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க எழுதி ஒட்டி வச்சிருக்காரு. நம்ம ஹீரோ போனை போட்டு என் பேரு காளிதாசன் அப்படின்னு சொல்லும் போது, ஆமா சார் நீங்க வருவீங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு கொரோனா, என்னால நேரடியா வர முடியாது. உங்க வீட்டோடைய சாவி 13A அங்க மாட்டி வச்சுட்டு போயிருக்கேன், அதை கொண்டு போங்க. ஏதாவது வேணும் அப்படின்னா உடனே எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னும் போது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோ செக்யூரிட்டி ரூம்ல இருந்து கீ எடுக்கிறாரு. கீ மட்டும் இல்லாம அங்க செக்யூரிட்டி கொஞ்சம் சரக்கு வாங்கி வச்சிருக்காரு போல. அந்த பாட்டிலையும் தூக்கிட்டு நம்ம ஹீரோ கிளம்பி 13வது ஃப்ளோர்ல இருக்கிற 13A ரூமுக்கு போறாரு. நம்ம ஹீரோக்கு இந்த வீடு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி பார்த்துட்டே இருக்கும்போது யமுனா அப்படின்னு சொல்லிட்டு யாரோ கால் பண்றாங்க. இவங்க யாரு அப்படின்னா நம்ம ஹீரோடைய கேர்ள் ஃப்ரெண்டு. என்னப்பா நீங்க கொச்சின் போயிட்டு சேர்ந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எப்படி கரெக்டா போன் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, டிராபிக் ஒன்றும் கிடையாது, முழு லாக்டவுனா இருக்கு, அங்க கிளம்புனீங்க இங்க வர 4 மணி நேரம் தான் ஆகும், அதான் கரெக்டா போன் பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்க. யமுனா வந்துட்டு கோயம்புத்தூர்ல இருக்காங்களாம். எப்படி இருக்கு உங்க வீடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு, உனக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு. யமுனா தான் இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்க வீட்டையே அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி நிறைய ஊர்ல ஸ்டே பண்ணிருக்காரு. எதுக்காக அங்கங்க மாறிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, ஒரே இடத்துல ஸ்டே பண்றது பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும் போது, அப்படின்னா போக போக நானும் உங்களுக்கு போர் அடிச்சிருவேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, சேச்சே அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொமான்டிக்கா பேசிட்டு இருக்காரு. திடீர்னு ஹீரோக்கு பின்னாடி யாரோ நிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணி திரும்பி பார்க்க அங்க யாரையுமே காணும். நம்ம ஹீரோ கொஞ்சம் அமைதியா இருக்காரு. எங்க என்னங்காச்சு பேசாம அமைதியா இருக்கீங்க அப்படின்னும் போது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, சும்மா அமைதியா யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசி முடிச்சுட்டு போனை கட் பண்ணிட்டு சாப்பிட ஏதாவது ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன்லயே ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அந்த டெலிவரி வந்துருச்சு போல. காலிங் பெல் அடிக்கிறாங்க. ஹீரோ போயிட்டு பார்க்கும்போது பேக் அங்க மாட்டப்பட்டிருக்கு. அந்த ஃபுட்லயும் ஸ்ப்ரே எல்லாம் அடிச்சுட்டு உள்ள கொண்டு வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. தண்ணி ஊத்திட்டு அந்த பர்கர்லாம் எடுத்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இந்த டைம்ல மறுபடியும் யாரோ வந்து காலிங் பெல் அடிக்கிறாங்க. இப்போ யாரா வந்து டிஸ்டர்ப் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தண்ணியையும் அதுக்கப்புறம் பர்கரையும் அங்கேயே வச்சுட்டு வெளியே போறாரு. வெளியே போயிட்டு பார்க்கும்போது அங்க யாரையுமே காணோம். ஒருவேளை பக்கத்து வீட்டு பசங்க ஏதாவது வந்து பண்ணிட்டு போயிருப்பாங்களோ, இல்ல நமக்கு தான் இல்யூஷனா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மறுபடியும் உள்ளுக்குள்ள போறாரு. உள்ள போயிட்டு பார்த்தா சாப்பிட வச்சிருந்த பர்கரையும் ஊத்தி வச்சிருந்த தண்ணியும் காணவே காணும். எங்கடா வச்சுட்டு போன சாப்பாட்டை காணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்க்கும்போது இந்த பர்கர் குப்பை தொட்டி உள்ள கிடக்குது. தண்ணி எங்க போச்சு அப்படின்னே தெரியல. லைட்டா நம்ம ஹீரோக்கு அல்லு கிளம்ப ஆரம்பிக்குது. இந்த டைம்ல கரெக்டா ஒரு அம்மாவும் பொண்ணும் பேசுற மாதிரி வாய்ஸ் மட்டும் கேக்குது. ஏன் அனு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, ஒழுங்கா போயிட்டு படி, எப்ப பார்த்தாலும் ஸ்டிக்கரை பிச்சு அந்த நோட் புக்ல ஒட்டி விளையாடிட்டு இருக்க அப்படின்னும் போது, இல்லம்மா நான் ஒழுங்கா தான் படிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த குட்டி பொண்ணு சொல்றா அப்படின்ற வாய்ஸ் நம்ம ஹீரோக்கு கேக்குது. என்ன வாய்ஸ் மட்டும் கேக்குது, ஆளை காணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு மாதிரி பயத்தோட வீடு முழுக்க தேட ஆரம்பிக்கிறாரு. தேடி பார்த்தா இந்த வீட்டுக்குள்ள வேற யாரும் இருக்கிற மாதிரியே தெரியல. நம்ம ஹீரோ பயந்துட்டு உடனே அந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்றாரு. கால் பண்ணி இந்த மாதிரி என்ன தவிர வீட்டுக்குள்ள யாரும் இருக்காங்க போல, எனக்கு வந்துட்டு ஒரு அம்மாவும் பொண்ணும் பேசுற மாதிரி வாய்ஸ் கேக்குது அப்படின்னு சொல்ல, என்ன தாசு குடிச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமா லைட்டா குடிச்சேன் அப்படின்னு சொல்ல, அந்த போதையில் தான் நீ வந்துட்டு ஏதோ இமேஜின் பண்ணிட்டு உளறிட்டு இருக்க போல, போயிட்டு தூங்கு எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேர்ள் ஃப்ரெண்டும் போனை கட் பண்றாங்க. ஆனா நம்ம ஹீரோவால இது வந்துட்டு ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்க முடியல. ஏன்னா சவுண்ட் நல்லாவே கேட்டிருக்கும். உட்கார்ந்து பயங்கரமா யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் சரி ஓகே தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கட்டில படுக்கும் போது கட்டிலுக்கு கீழே இருந்து என்னமோ சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கு. இது என்னடா சவுண்டு அப்படின்னு
சொல்லிட்டு மறுபடியும் பயந்துட்டு கீழே குனிஞ்சு பார்க்கும்போது அங்க ஒரு நோட் இருக்கு. நம்ம ஹீரோ அந்த நோட் எடுத்து பாக்குறாரு. நோட்டு முழுக்க ஸ்டிக்கர்ஸா ஒட்டப்பட்டிருக்கு. அந்த அம்மாவும் பொண்ணும் பேசின மாதிரி வாய்ஸ் கேட்டிருக்கும். அதுல அம்மா கூட சொல்லிருப்பாங்க, நோட்ல ஸ்டிக்கரை ஒட்டி விளையாடாத அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா அந்த அம்மா சொன்னது உண்மையா இருக்குமோ, நமக்கு கேட்ட விஷயம் கற்பனையா இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. ஒரு மாதிரி பயமா இருக்கு, காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்கு, நமக்கு கொரோனா பரவிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு டெம்பரேச்சர்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது எல்லாமே நார்மல் அப்படின்ற மாதிரி தான் வருது. இதே டைம்ல சூசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் கால் பண்றாங்க. டாக்டரே, நானே உங்களுக்கு போன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா நீங்க கரெக்டா போன் பண்ணீங்க, எனக்கு பயமா இருக்கு, கொரோனா பரவிருக்கும்னு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அப்படிலாம் எதுவுமே இருக்காது, நீங்க டெம்பரேச்சர்லாம் செக் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா செக் பண்ண எல்லாமே நார்மலா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது, நல்லா ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லும் போது டாக்டர் அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும், நான் புதுசா ஒரு வீட்டுக்கு குடி வந்திருக்கேன், இந்த வீட்டுக்குள்ள என்ன தவிர வேற யாரும் இருக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு சத்தம்லாம் கேக்குது, ஒரு அம்மாவும் பொண்ணும் பேசுறாங்க அப்படின்ற மாதிரி சவுண்ட் கேக்குது அப்படின்னும் போது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நம்ம எல்லாருமே கொரோனாவால வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கிறோம், இதுக்கு முன்னாடி ஒரு பிஸியான வாழ்க்கை, வேலை, வீடு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி தெரிஞ்சு இப்போ ஒரே வீட்டுக்குள்ள போட்டு நம்மள அடைச்சு வச்சிருக்காங்க இல்லையா, அதனால நமக்கு மென்டலி சில ப்ராப்ளம்லாம் வர வாய்ப்பு இருக்கு, நல்லா யோகாலாம் பண்ணுங்க, படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுங்க, எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நான் எதுக்காக கால் பண்ணேன் அப்படின்னா, நீங்க வச்சிருக்கிற காரு என் பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான், நீங்க அவனுக்கு வித்துடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இப்போ எனக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டாரு. அடுத்து நம்ம ஹீரோ போயிட்டு யோகாலாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோ தூங்கிட்டே இருக்கும் போது ஹரிபாய் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ கால் பண்றாங்க. ஹீரோ போன் அட்டென்ட் பண்ணும்போது ஹரிபாயோடைய மனைவி பேசுறாங்க. ஆனா இவன் வெளியே வந்ததுக்கு அப்புறமாச்சு குடும்பத்தை ஒழுங்கா பாத்துப்பான், நல்லா ஏதாவது வேலைக்கு போவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மறுபடியும் ரவுடியா இருக்க போறேன், நான் அந்த கேங்கோட சேர்ந்து வெட்டு குத்துன்னு போக போறேன் அப்படின்ற மாதிரி ஊரை சுத்திக்கிட்டு இருக்கான், நீங்க ஏதாவது பண்ணுங்க, ஏதாவது பேசுங்க அப்படின்னும் போது இப்போ ஹரிபாய் போனை வாங்கி பேச ஆரம்பிக்கிறான். ஹரிபாய் கேரக்டர்ல யாரு பண்ணிருப்பா, யாரு வாய்ஸ் கொடுத்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பிருத்திவிராஜ் தான். ஹாய் அண்ணா, நான் தான் ஹரிபாய் பேசுறேன் அப்படின்னு சொல்லும் போது, டே நான் உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன், யார்ட்டையாச்சும் பேர் சொல்லும் போது ஹரின்னு சொல்லு, ஹரிபாய்னு சொல்லாத, தேவையில்லாம அந்த பழைய வாழ்க்கைக்கு போகாத அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை வாட்டி தான் நான் உனக்கு அட்வைஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஹரிபாய் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த வெட்டுறது குத்துறது அப்படின்னு சொல்லிட்டு ரவுடித்தனம்லாம் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிருக்காரு. நம்ம ஹீரோடைய வேலை ஜெயிலுக்கு போயிட்டு அங்க இருக்கிற கைதிகளை பார்த்து அவங்க கிட்ட பேசி அவங்கள நல்வழிப்படுத்துறது தான் நம்ம ஹீரோடைய வேலை. நம்ம ஹீரோ ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா இருந்திருக்காரு. அப்படி ஒரு வாட்டி ஜெயிலுக்கு போயிட்டு பேசிக்கிட்டு இருக்கும் போது ஹரிபாய் வந்து ஹீரோவை மீட் பண்ணி, இந்த மாதிரி நான் திருந்தி வாழ ஆசைப்படுறேன், குடும்பம் குட்டின்னு சந்தோஷமா வாழ ஆசைப்படுறேன், என்னை எப்படியாச்சும் பெயில் எடுக்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னும் போது இவன் ரொம்ப நல்லவனா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பெயில் எடுத்திருப்பாரு. இப்ப இவன் திருந்துறன்னு சொல்லிட்டு மறுபடியும் ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்றாரு. இதுக்கப்புறமும் பொண்டாட்டி பேச்சை கேட்காம வெட்டுறேன் கொத்துறன்னு போனா பெயில கேன்சல் பண்ணி உள்ளுக்குள்ள தூக்கி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லும் போது, இல்லனா நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மனைவி கிட்ட போனை கொடுக்க, நீ அவனை நல்லா பாத்துக்கோமா, அன்பு காட்டு, கணவனை கரெக்ட் பண்ணும் அப்படின்னா நல்லா டைட்டா ஹக் பண்ணா மட்டும் போதும், பாசமா இருந்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. இந்த டைம்ல ஒரு பாத்திரம் டமால்னு கீழே உழுக நம்ம ஹீரோக்கு தூக்கி வாரி போடுது. கண்டிப்பா இங்க யாரோ இருக்காங்க, என்னமோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாரு. இப்ப அப்படியே பால்கனி பக்கமா போயிட்டு எட்டி பாக்குறாரு. அப்ப யாரோ நம்ம ஹீரோவை புடிச்சு தள்ளி விட பாக்குறாங்க. ஒரு செகண்ட் நம்ம ஹீரோ பயந்தே போயிட்டாரு. அப்படியே இந்த வீட்டை விட்டு வெளியே வந்து பக்கத்து வீட்டுல யாராவது இருக்காங்களா, அவங்க கிட்ட பேச முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டும் போது இப்போ யாரோ நம்ம ஹீரோக்கு கால் பண்றாங்க. யாருன்னு பார்த்தா செக்யூரிட்டி தான். சார், அதான் உங்களுக்கு எதெல்லாம் தேவையோ எல்லாமே வீட்டுக்கே டெலிவரி பண்றோம்ல, இப்ப எதுக்கு வீட்டை விட்டு வெளியே வந்தீங்க, அதான் கொரோனா பரவிட்டு இருக்குல்ல அப்படின்னு சொல்லும் போது, நான் வீட்டை விட்டு வெளியே வந்தேன் அப்படின்ற விஷயம் உனக்கு எப்படி தெரியும்னு கேட்க, இந்த அபார்ட்மெண்ட் முழுக்க இருக்கிற எல்லா கேமராவையுமே என் போன் கூட கனெக்ட் பண்ணி வச்சுட்டு இங்க என்ன விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்காணிக்கிறது தான் என்னுடைய முக்கியமான வேலையே, நீங்க கிளம்பி வீட்டுக்குள்ள போங்க அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே, இந்த 13B யாரு ஸ்டே பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த வீட்டுல யாருமே கிடையாது, 2 பேர் ஸ்டே பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்களும் கொரோனாவால இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது, அப்படின்னா அப்படி இறந்து போனவங்க தான் இப்போ ஆவியா வந்து நம்மள பயமுறுத்திட்டு இருக்காங்க போல, நம்மள கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போனது ஒரு அம்மாவும் பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அம்மாவும் பொண்ணுலாம் கிடையாது, ஒரு வயசான கப்புள் கொரோனாவால பாதிக்கப்பட்டு இறந்து போயிட்டாங்க, நீங்க வீட்டுக்குள்ள போங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. நம்ம ஹீரோ இதே குழப்பத்தோட வீட்டுக்குள்ள வந்தா அங்க வச்சாம் பாரு ட்விஸ்ட் அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிற கண்ணாடியில இது என்னுடைய வீடு அப்படின்னு சொல்லிட்டு யாரோ எழுதி வச்சிருக்காங்க. இதை யாரா எழுதி வச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாக்கோட பாத்துக்கிட்டே இருக்கும் போது மறுபடியும் அந்த அம்மாவும் பொண்ணும் பேசிட்ட மாதிரி சவுண்ட் கேக்குது. தங்கம், உனக்கு ஸ்கூலுக்கு போக டைம் ஆயிடுச்சு பாரு, வேன்
வந்திருக்கோம், சீக்கிரமா கிளம்பு அப்படின்னும் போது தோமா நான் கிளம்பிட்டாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த குட்டி பாப்பா வெளியே போயிட்டு கதவை சாத்துற மாதிரி கதவு டமால்னு சாத்துது. ஹீரோ ஒரு செகண்ட் பயந்துட்டாரு. என்ன விஷயம் தான்டா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியாம நம்ம ஹீரோ மறுபடியும் அந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்றாரு. கால் பண்ணி கண்டிப்பா இங்க என்னமோ நடக்குது, இங்க வந்துட்டு ஒரு அம்மாவும் பொண்ணும் இருக்காங்க, அவங்க வாய்ஸ் எனக்கு கேட்டுட்டே இருக்கு, இது ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன் மட்டும் கிடையாது, அதையும் தாண்டி இங்க வேற என்னமோ இருக்கு போல அப்படின்னு சொல்லும் போது டே அப்படிலாம் ஒன்னும் கிடையாது, கொரோனாவால நீ தனியா உட்கார்ந்துட்டு இருக்க இல்லையா, அந்த தனிமை தான் உன்னை போட்டு வாட்டி உதைக்குது, நான் அன்னைக்கே சொன்னேன் இங்க இருந்து கிளம்பாத என் கூடவே இரு அப்படின்னு சொன்னேன், என்னுடைய சாபம் தான் இது அப்படின்னும் போது மேபி இருக்கும்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. அடுத்து ஒரு போலீஸ்க்கு கால் பண்ணி இந்த மாதிரி எனக்கு சரக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சரக்கு இருக்கு, அதை எப்படி அங்க வரைக்கும் கொண்டு வந்து கொடுக்க முடியும், வழியில போலீஸ் மடக்குனா என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, ஏதாவது ஒரு டெலிவரி பாயை பிடிச்சி அவனுக்கு கொஞ்சம் காசு கொடுத்து அமிச்சிங்க அப்படின்னா சேஃபா கொண்டு வந்து சேர்த்துருவான், அதையும் தாண்டி அவன் விற்க ட்ரை பண்ணா குடிக்க ட்ரை பண்ணா அப்படின்னா இந்த காளிதாசன் ஐபிஎஸ் பத்தி அவனுக்கு தெரியாது, என்னுடைய இன்னொரு முகத்தை அவன் பாப்பான் அப்படின்னும் போது அதுவும் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. இப்ப நமக்கு ஒண்ணுமே புரியல, நமக்கு குழப்பமா இருக்கு, நீ ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக்கரா இல்லனா போலீஸா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மண்டை குழம்பி யோசிச்சுட்டே இருக்கும் போது யாரோ வந்து காலிங் பெல் அடிக்கிறாங்க. வெளியே போயிட்டு பார்த்தா சரக்கு இருக்கு, அதை கொண்டு வந்து ஜாலியா உட்காந்து அடிக்க ஆரம்பிக்கிறாரு. சரக்கு அடிச்சுட்டு நேரா அந்த கண்ணாடி கிட்ட போயிட்டு கண்ணாடியில எழுதப்பட்டிருக்கிற விஷயத்த இவரே அழிக்கிறாரு. அழிச்சிட்டு போதையில போயிட்டு படுத்து தூங்குறாரு. மறுநாள் காலைல விரியுது. தூங்கிட்டு இருக்கும் போதே இவருக்கு அந்த அம்மாவும் பொண்ணும் பேசுற வாய்ஸ் கேக்குது, இங்க பாரு அனு, அவன் வந்தா நீ கதவெல்லாம் திறக்காத, அவனை பார்த்தாலே சரியா படல, நம்ம தான் கொஞ்சம் சேஃபா இருக்கணும், நமக்கு உதவி செய்ய கூட ஆள் கிடையாது, நீ அடிக்கடிக்க போயிட்டு அந்த ஆள் கிட்ட பேசாத அப்படின்னும் போது அம்மா நானா போயிட்டு பேசலமா, அவர் தான் வந்து பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் கேட்கும் போது நம்ம ஹீரோ கண்ண முடிக்கிறாரு. இப்ப இந்த வாய்ஸ் எங்கிருந்து கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வீட்டுக்குள்ள யாரையுமே காணோம். இப்ப இங்க வச்சாம் பாரு ட்விஸ்ட் அப்படின்ற மாதிரி மறுபடியும் கண்ணாடியில அதே விஷயம் எழுதப்பட்டிருக்கு. இப்ப நம்ம ஹீரோ பயத்தோட இந்த கண்ணாடிய போட்டோ எடுத்து அந்த பொண்ணுக்கு அனுப்புறாரு. அந்த பொண்ணு பார்த்துட்டு கால் பண்ணி என்னடா காலங்காத்தால பிளாங்க் மெசேஜ் அனுப்பிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எனது பிளாங்க் மெசேஜா அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பார்த்தா அந்த போட்டோ வந்துட்டு பிளாங்கா இருக்கு, இந்த கண்ணாடி கூட அதுல பிக்சரா தெரியல. யமுனா இங்க என்னமோ கண்டிப்பா இருக்கு, இங்க வந்துட்டு இது என் வீடு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடியில எழுதப்பட்டிருக்கு, நான் அனுப்பும் போது உனக்கு வந்துட்டு அது பிளாங்கா வந்திருக்கு, இந்த வீட்டுக்குள்ள பேய் இருக்குன்னு நினைக்கிறேன், இங்க என்னமோ சம்திங் என்ன தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கு, இந்த வீட்டை விட்டு நான் காலி பண்ணும், எனக்காக வேற வீடு பார்த்து கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது டேய் கோவிட் டைம்ல இந்த வீடு கிடைச்சதே நமக்கெல்லாம் பெரிய விஷயம், ஏதாவது பண்ணு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அங்கேயே ஸ்டே பண்ணிக்கோ அப்படின்னும் போது சரி ஓகே பரவாயில்ல, உன்னால எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னா பண்ண முடியாதுன்னா நானே பாத்துக்கிறேன் அப்படின்னும் போது இந்த கோவிட் டைம்ல தனியா உட்காந்து என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இப்ப நம்ம ஹீரோக்கு ரெண்டு ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கு. ஒன்னு இந்த வீட்டை விட்டு போனோம், அது நடக்காத காரியம், ரெண்டாவது இந்த வீட்டுல என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு அந்த பிரச்சனைய சால்வ் பண்ண ட்ரை பண்ணோம், நான் அந்த ரெண்டாவது வழியில போறேன், இந்த வீட்டுக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு அந்த பிரச்சனைய சால்வ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா போயிட்டு செக்யூரிட்டிக்கு கால் பண்றாரு. கால் பண்ணி இப்போ நான் தங்கியிருக்கிற பிளாட்ல இதுக்கு முன்னாடி ஒரு அம்மாவும் பொண்ணும் ஸ்டே பண்ணிருந்தாங்களா, அந்த பொண்ணுடைய பேரு அனுவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா அந்த பொண்ணுடைய பேரு அனு, அம்மாவுடைய பேரு ஸ்ரீதேவி, அதனால இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவங்க இப்போ எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அவங்க காலி பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. எங்க போயிருக்காங்க, வேற ஏதாவது டீடைல் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும் போது இல்ல எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி அவர் ஒரு நடுக்கத்தோட பேசிட்டாரு. பயபுள்ள பொய் சொல்ல ட்ரை பண்றாரு, எதையோ மறைக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு புரியுது. சரி ஓகே எனக்கு அந்த அம்மாவுடைய நம்பரை கொடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கால் பண்ணா போனே போக மாட்டேங்குது, என்னடா போன் போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுல யாருமே கிடையாது, அதாவது 13B யாருமே கிடையாது, அதுக்கு பக்கத்து வீட்டுல யாராவது இருக்காங்களான்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு காலிங் பெல் அடிக்கும் போது ஒரு வயசான பாட்டி பேசுறாங்க. யார் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என் பேரு காளிதாசு, இப்ப புதுசா 13A குடி வந்திருக்கேன், எனக்கு ஒரு டீடைல் தெரியணும் அப்படின்னும் போது சாரி தம்பி கதவை ஓபன் பண்ண முடியாது, இப்ப வந்துட்டு கொரோனா பயங்கரமா பரவிட்டு இருக்கு, எனக்கு வேற வயசாகி போயிடுச்சு இல்லையா, என் பொண்ணு ஸ்ட்ரிக்ட்டா நீங்க யார்ட்டையும் பேசக்கூடாது, கதவை ஓபனே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிருக்கா, அதான் நேரடியா பேச முடியல அப்படின்னு சொல்லும் போது பரவாயில்ல, இப்ப நான் ஸ்டே பண்ணிருக்கேன் இல்லையா 13A, இதே பிளாட்ல இதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சவங்க ஸ்டே பண்ணிருந்தாங்க, அவங்க பேரு ஸ்ரீதேவி அப்புறம் அனு, அந்த அம்மாவும் பொண்ணும் இப்போ எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனக்கு தெரியாது தம்பி, நான் கொஞ்ச நாளா வெளியூர்ல என் பொண்ணு வீட்டுல ஸ்டே பண்ணிருந்தேன், இப்பதான் இங்க வந்தேன், நான் இங்க வந்து பார்க்கும்போது அந்த அம்மாவும் பொண்ணும் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன், அவ்வளவுதான் அப்படின்னும் போது சரி ஓகே ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கிளம்பி அவருடைய பிளாட்டுக்கே போயிட்டாரு. போனவரு இப்போ டாக்டருக்கு
நம்பருக்கு கால் பண்ணி இங்க நடக்கிற எல்லா விஷயத்த பத்தியுமே சொல்லி நான் இந்த மாதிரி இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கேன், உண்மையை கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த சவுண்ட் கேக்குது எல்லாமே உன்னுடைய இல்யூஷன் இமேஜினேஷன் மட்டும்தான். இப்ப நான் ஒரு மாத்திரையுடைய பேரை சொல்றேன், அந்த மாத்திரையை வாங்கி சாப்பிட்டு அமைதியா படு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் போனை கட் பண்றாங்க. நம்ம ஹீரோ அந்த மாத்திரையை ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் யமுனாக்கு கால் பண்றாரு. கால் பண்ணி இவரு விசாரிக்கிற அந்த விஷயம் பத்தி எல்லாம் சொல்லிட்டு இந்த மாதிரி இந்த விஷயத்த நான் அப்படியே விட போறது கிடையாது, இன்வெஸ்டிகேட் பண்ணி உண்மை என்ன, அந்த அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னு சொன்னா நீ எங்க ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இந்த மாதிரி ஒரு வேலை பார்த்துட்டு இருக்க, இந்த வேலை உனக்கு அவசியமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த உலகத்துல நடக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும், ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது அதாவது பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் மாதிரி சொல்ல வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க கரெக்ட். ஒரு பட்டாம்பூச்சி உலகத்துடைய ஏதோ ஒரு மூலையில தன்னுடைய சிறகு ஆற்றுறது மூலயமா இன்னொரு மூலையில புயலே வர வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி தான் இப்ப நான் இந்த கேஸ் எடுத்திருக்கேன். நான் இந்த கேஸை விசாரிச்சு உண்மையை கண்டுபிடிக்காம விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. அடுத்தது அந்த மாத்திரை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரையை போட்டுட்டு உட்கார்ந்து டிவியில நியூஸ் பார்த்துட்டே இருக்கும்போது கிச்சனுக்குள்ள ஒரு கிளாஸ் கீழே விழுந்து உடையுது. நம்ம ஹீரோ ஒரு மாதிரி அலண்டு போயிட்டாரு. இப்ப அந்த அம்மாவும் பொண்ணும் பேசுற மாதிரி சவுண்ட் கேக்குது. ஏமா உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாது, நான் எத்தனை வாட்டி சொல்றது கிச்சனுக்குள்ள வந்து விளையாடாத விளையாடாத அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப பாரு கிளாஸ் உடைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா திட்டிகிட்டே இருக்க நம்ம ஹீரோ உள்ளுக்குள்ள போயிட்டு பார்த்தா கிளாஸ் உடைஞ்சிருக்கு. ஆனா அங்க யாரையுமே காணோம். இந்த விஷயத்த அப்படியே சிம்பிளா விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கீழே ரிசப்ஷனுக்கு போறாரு. அங்க போயிட்டு இந்த அபார்ட்மெண்ட்ல ஸ்டே பண்ணிருக்கிற எல்லாருடைய டீடைலும் இருக்கும். அதுல அனுடையதும் ஸ்ரீதேவியோடைய டீடைலும் கலெக்ட் பண்ணி மேல கொண்டு வராரு. கொண்டு வந்துட்டு வினோத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகைக்காரனுக்கு கால் பண்றாரு. கால் பண்ணி எனக்கு ஒரு உதவி வேணும் அப்படின்னும் போது தெய்வமே உங்களுக்கு உதவியா, நீங்க என்ன ஸ்டேஷன்ல இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்ல கோவிட்னால நான் வந்துட்டு ஒரு பிளாட்ல இருக்கேன், என் வீட்லயே தான் இருக்கேன், ஒரு பொண்ணு ஒரு அம்மா இவங்கள பத்தி எனக்கு டீடைல்லாம் வேணும், அவங்க இப்போ என்ன பண்றாங்க எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீடைலும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சரி ஓகே அவங்கள பத்தின விஷயங்கள்லாம் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் தேடி கண்டுபிடிச்சிட்டு உங்களுக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வினோத் போனை கட் பண்றாரு. இப்போ போனை கட் பண்ண அடுத்த செகண்ட் யாரோ டமால் டமால் கதவை தட்டுறாங்க. அப்ப அந்த அம்மாவும் பொண்ணும் பேசுற மாதிரி வாய்ஸ் கேக்குது. அம்மா அந்த ஆளு மறுபடியும் வந்துட்டான் போல, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா அப்படின்னும் போது நீ கவலைப்படாத தங்கம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதுல இருந்து நமக்கு என்ன விஷயம் புரியுது அப்படின்னா இந்த வீட்டுல ஒரு அம்மாவும் பொண்ணும் ஸ்டே பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு ஒரு ஆளால பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. புரிஞ்சுக்கிட்டு செக்யூரிட்டிக்கு ஒரு 10,000 ரூபாய் காசை போட்டு கால் பண்றாரு. உனக்கு காசு வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது வந்துருச்சு, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த ஸ்ரீதேவியோடைய வீட்டுக்கு யாரோ வந்து பிரச்சனை பண்ணிருக்காங்க, இந்த அம்மாக்கும் பொண்ணுக்கும் தொல்லை கொடுத்தவனுடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அது வந்து அந்த அம்மாக்கும் பொண்ணுக்கும் யாரும் தொல்லை கொடுக்கல அப்படின்னு சொல்லும் போது இங்க பாரு நான் வந்துட்டு மத்தவங்க மாதிரி கிடையாது, இறங்குன உன்னை என்ன பண்ணுவேன் அப்படின்னே தெரியாது, ஒழுங்கா உண்மையை சொல்லு, அதுக்குதான் காசு கொடுத்துருக்கேன் அப்படின்னும் போது தாமஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேர்டேக்கர் இருக்காரு, அவரு தான் அடிக்கடிக்க தொல்லை பண்ணுவாரு, இதை தாண்டி எனக்கு வேற ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே தாமஸ் உடைய நம்பர் அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்பரை வாங்கி நம்ம ஹீரோ தாமஸ்க்கு கால் பண்றாரு. கால் பண்ணி இந்த அம்மாக்கும் பொண்ணுக்கும் நீ தான் தொல்லை கொடுத்தியா, இப்ப அந்த அம்மாவும் பொண்ணும் எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாது, எனக்கு அந்த அம்மாவும் பொண்ணும் பத்தி கூட எதுவுமே தெரியாது, முதல்ல போனை கட் பண்ணு, எனக்கே கொரோனா வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. இப்போ வினோத் கால் பண்றாரு. கால் பண்ணி இந்த ஸ்ரீதேவி உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அப்படிலாம் கிடையாது, எனக்கு ஒரு தகவல் வேணும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லும் போது அந்த ஸ்ரீதேவியும் ஸ்ரீதேவியோடைய மகளும் அவங்க எங்க ஸ்டே பண்ணியிருந்தாங்களோ அங்கேயே தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாங்க, தூக்கு மாட்டி தொங்கிட்டாங்க அப்படின்னும் போது சரி அந்த கேஸ் என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவங்களுக்கு நிறைய கடன் பிரச்சனை இருந்திருக்கு போல, அந்த கடன் பிரச்சனையால தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் விசாரிச்சு கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, இது வரைக்கும் மட்டும்தான் என்னால கண்டுபிடிக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே ரொம்ப தேங்க்ஸ், இதுக்கப்புறம் ஏதாவது உதவி வேணும் அப்படின்னா கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு இப்ப நம்ம ஹீரோ ஹரிபாய்க்கு கால் பண்றாரு. இந்த ஏரியா ஸ்டேஷன்ல உனக்கு போலீஸ் யாரையாவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தெரியும்னா ஒரு ஏஎஸ்ஐ இருக்காரு, நம்பர் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமா அமுச்சி விடு அப்படின்னும் போது உங்களுக்கு எதுக்கு நம்பரு, நான் அந்த போலீஸையே கால் பண்ண சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றான். இப்ப அந்த போலீஸ் கால் பண்றாரு. சொல்லுங்க சார் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோ இந்த அம்மாவையும் பொண்ணையும் பத்தி சொல்லி இவங்க கேஸ் என்ன விஷயம் ஆச்சு, எதுக்காக போலீஸ் பெருசா விசாரிக்காம கேஸ க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா இந்த ஸ்ரீதேவியோட ஹஸ்பண்ட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு, அம்மாவும் பொண்ணு மட்டும்தான் வாழ்ந்திருக்காங்க, இவங்களுக்கு எக்கச்சக்கமான பண பிரச்சனை இருக்கு, நிறைய
நிறையவே கடன் வாங்கியிருக்காங்க. கடன்காரங்க அடிக்கடிக்க வீட்டுக்கு வந்து வாங்கின கடனை ஒழுங்கா திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தொல்லை பண்ணிருக்காங்க. அந்த தொல்லையை தாங்க முடியாம தான் தூக்கு மாட்டி தொங்கி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நாங்க விசாரிச்சு கேஸை க்ளோஸ் பண்ணிட்டோம். என்ன சார் திடீர்னு இந்த கேஸை பத்தி கேக்குறீங்க அப்படின்னும் போது, இந்த கேஸ்ல என்னமோ ஒரு மர்மம் ஒளிஞ்சுகிட்டு இருக்கு, நான் விசாரணை ஆரம்பிச்சிருக்கேன், நீங்க எனக்கு ஹெல்ப் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன். ஹரிபாய் மாதிரி ஒரு ஃப்ராடு பையனுக்கே நீங்க உதவி செய்றீங்க, வெளியே கூட்டின்னு வரீங்க, அவனுக்கு சப்போர்ட்டா இருக்கீங்க அப்படின்னும் போது, நீங்களாம் ரொம்ப நல்ல மனுஷன், உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. அடுத்து நம்ம ஹீரோ சிசிடிவி கேமரா கண்ட்ரோல் ரூமுக்கு போறாரு. நடுவுல ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்ல மறந்துட்டேன் மக்களே. எப்ப அந்த அம்மாவும் பொண்ணும் தற்கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும் போது, பிப்ரவரி 14ஆம் தேதி வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு தற்கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்லியிருப்பாரு. அந்த டே ஓடிய சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்திருக்காரு. வந்து தேட ட்ரை பண்ணும்போது இப்ப யாரோ கால் பண்றாங்க. யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த அபார்ட்மெண்டோடைய செக்ரட்டரி கால் பண்றாராம். கால் பண்ணி, நீ யாரு, இப்ப எதுக்காக சிசிடிவி கேமரா கண்ட்ரோல் ரூமுக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அந்த அம்மாவும் பொண்ணும் தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டு இருக்காங்க. அதே பிளாட்ல இப்ப நான் குடியிருக்கேன். அவங்க இறந்து போனதுக்கு பின்னாடி என்னமோ ஒரு மர்மம் இருக்கு, அதை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லா விஷயமும் சொல்லிட்டு, அந்த அம்மாவையும் பொண்ணையும் பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது செக்ரட்டரியே லைட்டா பயப்பட ஆரம்பிக்கிறாரு. ஒழுங்கா உண்மையை சொல்லு அப்படின்னும் போது, அவங்க தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாங்க. அவங்க இறந்து போனதுக்கு அப்புறமா இந்த விஷயம் வந்துட்டு வெளியே தெரிய வந்தா கண்டிப்பா இங்க யாரும் ஸ்டே பண்ண வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே நாங்க மூடி மறைச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, எனக்கு கேமரா ஃபுட்டேஜ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, கேமரா ஃபுட்டேஜ் வந்துட்டு ஒரு மாசத்துக்கு மேல ஸ்டோர் பண்ணி வைக்க மாட்டோம், அது எப்பயோ நடந்த விஷயம், கண்டிப்பா இப்போ சேவ்ல இருக்காது. அது மட்டும் இல்லாம அந்த அம்மாவும் பொண்ணும் இறந்து போனதுக்கு அப்புறமா தாமஸ் வந்துட்டு இந்த கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டெலீட் பண்ணிட்டு போயிட்டான். இது எல்லாத்துக்கும் தாமஸ் தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவன் எதுக்காக கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் டெலீட் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இதே கேள்வியை நான் கேட்கும்போது, இது சோசியல் மீடியா காலம், யாராவது இந்த கேமரா ஃபுட்டேஜை பார்த்துட்டு இந்த மாதிரி அம்மாவும் பொண்ணும் தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாங்க அப்படின்ற விஷயத்த வெளியே லீக் பண்ணிட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும், யாருமே இங்க வந்து ஸ்டே பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்னா எனக்கும் சரின்னு பட்டுச்சு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அமைதியா விட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஆமா, இந்த தாமஸ் யாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கேர்டேக்கர். இந்த அபார்ட்மெண்ட்ல என்ன பிரச்சனை அப்படின்னாலுமே அவனை தான் கான்டாக்ட் பண்ணுமா மக்களே. இப்ப அப்படியே நம்ம ஹீரோ கிளம்பி அவருடைய பிளாட்டுக்கு போயிட்டு டாக்டருக்கு கால் பண்றாரு. கால் பண்ணி கடன் பிரச்சனையால பெண்கள் தற்கொலை பண்ணிக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, வாய்ப்புன்னு கேட்டா ரொம்ப ரொம்ப கம்மி தான். அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்னா கூட யாராவது ஒரு ஆண் இருக்கணும், அப்படி இல்லாம அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா ஆண்களை விட பெண்களுக்கு மனதைரியம் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லாம கடன் பிரச்சனைக்காகலாம் ஒரு பொண்ணு சூசைட் பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு என் வாழ்க்கையில நான் கேள்வி கூட பட்டது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போனை கட் பண்றாங்க. என்னடா இது, போலீஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த பொண்ணு தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்றாங்க. டாக்டர் கிட்ட கேட்கும் போது தற்கொலை பண்ணிக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க, இப்ப யாரோ வந்து கதவை தட்டுற சவுண்டு கேக்குது. ஹீரோ போயிட்டு பார்க்கும்போது ஒரு கேக் வந்திருக்கு. இப்போ ஹரிபாய் கால் பண்ணி ஹாப்பி பர்த்டே அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணும்போது, ஹரிபாய் நீ தான் கேக் ஆர்டர் பண்ணிய அப்படின்னும் போது, என்ன தவிர வேற யாரும் உங்களுக்கு கேக் அனுப்பிச்சு வைப்பா, ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. இதே டைம்ல யமுனா கால் பண்றாங்க. எனக்கு கேக்லாம் வந்திருக்கு, ஹரிபாய் எனக்கு கேக்லாம் அனுப்பிச்சு வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கால்ல இந்த கேக்க காமிக்கும் போது யமுனா ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடுறாங்க. இதே டைம்ல அந்த ஸ்ரீதேவியும் பாட்டு பாடுறாங்க அப்படின்ற மாதிரி சவுண்ட் கேக்குது. நம்ம ஹீரோ அப்படியே அமைதியா திரும்பி பாக்குறாரு. உனக்கு என்னாச்சு தாசே, உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஒன்னும் இல்ல அப்புறமேட்டுக்கா கால் பண்றேன், இங்க இன்னொருத்தவருக்கும் பர்த்டே போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே திரும்பி பாக்குறாரு. என்ன சவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த அனுக்கு இன்னைக்கு பர்த்டே போல, அம்மா வந்துட்டு பர்த்டே சாங் பாடி விஷ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப யாரோ வந்து கதவை தட்டுற சவுண்ட் கேக்குது. அம்மா அவன் தான் வந்திருக்கான் போல, எனக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னும் போது, நீ கவலைப்படாத நான் போயிட்டு பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா போயிட்டு கதவை ஓபன் பண்ணி, இங்க பாரு சும்மா சும்மா வந்து கதவை தட்டி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு சொல்ல, அனுக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு தாமஸ் கேக் வாங்கிட்டு வந்திருக்கான் போல, உன்னுடைய கேக்லாம் எனக்கு ஒன்னும் தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டு உள்ளுக்குள்ள வந்துடுறாங்க. உள்ள வந்தவங்க இவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாது, போலீஸ்க்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயம்லாம் நம்ம ஹீரோக்கு சவுண்டா மட்டும் கேட்கும், நமக்கு வந்துட்டு புரிய வைக்க ட்ரை பண்ணிருப்பாங்க. இப்ப நம்ம ஹீரோ உடனே இந்த பொண்ணு வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கா அப்படின்னா கண்டிப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த போலீஸ்க்கு கால் பண்ணி, ஏப்ரல் 29ஆம் தேதி ஸ்ரீதேவி ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா செக் பண்ண முடியுமா அப்படின்னும் போது அந்த போலீஸும் செக் பண்ணி பார்த்துட்டு அப்படி எந்த கம்ப்ளைண்டும் இல்ல அப்படின்னு சொல்றாரு.
நல்லா செக் பண்ணி பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நல்லா செக் பண்ணியாச்சு, எந்த கம்ப்ளைண்ட்டுமே கிடையாது அப்படின்னு சொல்ல இப்ப நம்ம ஹீரோ போயிட்டு பாயாசம் செஞ்சு அந்த பக்கத்து வீட்டு ஆன்ட்டிக்கு கொண்டு போய் கொடுக்குறாரு. இவர் போயிட்டு காலிங் பெல் அடிக்கிறாரு. அந்த பாட்டி வந்து என்ன விஷயம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோ காளிதாஸ், எனக்கு வந்துட்டு இன்னைக்கு பர்த்டே, அதான் உங்களுக்காக கேக்கும் பாயாசமும் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னும் போது இவங்க ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. கதவுலாம் திறந்து வெளியே வர வேணாம், கொரோனா பரவிட்டு இருக்கு, நான் இங்க இருந்து போனதுக்கு அப்புறமா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல சரி ஓகே அப்படின்னு சொல்றாங்க. பாட்டி அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும், இந்த கேர்டேக்கர் தாமஸ பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நல்ல பையன் தான், எந்த ஹெல்ப்னாலும் கரெக்டா வந்து பண்ணுவான் அப்படின்னும் போது தாமஸோடைய ஃப்ரெண்டு யாரு, க்ளோஸ் ஃப்ரெண்டு யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவனுக்கு எக்கச்சக்கமான ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அதுல நான் யாருன்னு சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ரொம்ப க்ளோஸான ஆள் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அது 10வது சீல ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணுடைய பேரு ஷீலா, அந்த பொண்ணுக்கும் கேர்டேக்கருக்கும் ஏதோ ரொம்ப கனெக்ஷன் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன், இது வரைக்கும் தான் எனக்கு தெரியும் அப்படின்னும் போது இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்பி 10th சீக்கு போயிட்டு காலிங் பெல் அடிக்கிறாரு. யாரு அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் மட்டும் கேக்குது. என் பேரு காளிதாஸ் அப்படின்னும் போது ஓ நீங்க தான் 13A குடி வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நீங்க 10வது மாடியில இருக்கீங்க, நான் 13வது மாடியில இருக்கேன், நான் அங்க குடி வந்திருக்கேன் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள என்ன விஷயம்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. எனக்கு ஒரு தகவல் தெரியணும், தாமஸ பத்தி விசாரிக்க தான் நான் வந்தேன், அந்த அம்மாவும் பொண்ணும் தற்கொலை பண்ணி இறந்து போனாங்க இல்லையா, அந்த தற்கொலைக்கும் இந்த தாமஸுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அது ஒரு தற்கொலை அப்படின்னு சொல்லிட்டு போலீஸே கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அந்த கேஸுக்கும் தாமஸுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்கும், எதுக்காக இப்போ அதெல்லாம் வந்து என்கிட்ட விசாரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இரும்புறாங்க. என்னமா உனக்கும் கொரோனாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இன்னும் டெஸ்ட் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. அங்க வந்துட்டு தாமஸ்க்கு கொரோனா, இங்க இந்த லேடிக்கு கொரோனா அப்படின்னா கண்டிப்பா 2 பேருக்கும் கனெக்ஷன் இருக்கு, இந்த பொண்ணு இதுக்கு அப்புறம் உண்மையை சொல்ல வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்பி அவருடைய பிளாட்டுக்கு போயிட்டு போலீஸ்க்கு கால் பண்றாரு. கால் பண்ணி இந்த அம்மாவும் பொண்ணு இறந்து போனாங்க இல்லையா, இவங்களுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வேணும், அது மட்டும் இல்லாம போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டருடைய டீடைலும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எங்க அந்த ரிப்போர்ட்ல வந்துட்டு அவங்க நைட்டு 12 மணிக்கு இறந்து போனாங்க, இது ஒரு தற்கொலை அப்படின்ற மாதிரி தான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டே வந்திருக்கு, அதை பார்த்து என்ன பண்ண போறீங்க, சரி ஓகே அமுச்சு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விடுறாரு. இப்போ அந்த ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறமா ஓபன் பண்ணி பார்க்கும்போது அந்த போலீஸ் சொன்ன மாதிரி அவங்க வந்துட்டு நைட்டு 12 மணிக்கு இறந்து போயிருக்காங்க, இது ஒரு தற்கொலை தான், இவங்களை கொலை பண்ண மாதிரி எந்த தடயமும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. இதை வச்சு நம்ம ஹீரோவால ஒண்ணுமே பண்ண முடியல. டாக்டருக்கு கால் பண்ணா டாக்டருக்கு போனும் போக மாட்டேங்குது, அதாவது போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டருக்கு கால் பண்ணா போனே போக மாட்டேங்குது. இதே டைம்ல இந்த பில்டிங்கோடைய செக்ரட்டரி கால் பண்றாரு. கால் பண்ணி ஷீலா இறந்து போயிட்டாங்க அப்படின்னும் போது யோ என்னையா சொல்ற, இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்கள போயிட்டு பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னும் போது அவங்களுக்கு கொரோனா வந்துருச்சு, அதான் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல நான் கேட்கும் போது டெஸ்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொன்னாங்களே அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. சரி ஓகே நான் எதுக்கு கால் பண்ணேன் அப்படின்னா அவங்க சாகறதுக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணாங்க, கால் பண்ணி அந்த தாமஸை பத்தி ஒரு உண்மையை உங்ககிட்ட சொல்லணுமா, அதுக்காக அந்த பொண்ணு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு இறந்து போயிருக்கா, அந்த லெட்டரை கொண்டு வந்து உங்க வீட்டு வாசல்ல வச்சிருக்கேன், அதை ஓபன் பண்ணி பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ போயிட்டு லெட்டர்ல என்ன விஷயம் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த தாமஸ்க்கும் ஷீலாக்கும் ஒரு கனெக்ஷன் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த தாமஸ் வந்துட்டு ஸ்ரீதேவியை எப்படியாச்சும் உசார் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிருக்கான், அந்த பொண்ணு ஒத்துழைக்கல அப்படின்னு சொல்லிட்டு தொல்லை பண்ணிட்டே இருந்திருக்கான். இவன் டார்ச்சர் பண்ணதுனால தான் அம்மாவும் பொண்ணும் தற்கொலை பண்ணிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு தாட்டு, சாகறதுக்கு முன்னாடியாச்சு உண்மையை சொல்லிட்டு சாகலாம் அப்படின்னா இந்த லெட்டரு அப்படின்ற மாதிரி போட்டு அந்த லெட்டர் முடியுது. இப்ப நம்ம ஹீரோக்கு கிளியர் கட்டா தாமஸ் தான் தொல்லை பண்ணிருக்கான், தாமஸால் தான் அந்த பொண்ணு இறந்து போயிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு போச்சு. நம்ம ஹீரோ உடனே தாமஸ்க்கு கால் பண்ணி நீ தான் அந்த அம்மாவையும் பொண்ணையும் கொலை பண்ணிருக்க, அவங்கள போட்டு பயங்கரமா டார்ச்சர் பண்ணிருக்க அப்படின்னும் போது இங்க பாருங்க வாய்க்கு வந்தபடிலாம் பேசாதீங்க, அந்த லெட்டரை மட்டும் வச்சு நான் தான் குற்றவாளி அப்படின்லாம் முடிவு பண்ண முடியாது, எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னும் போது இல்ல நீ போய் சொல்ற, அன்னைக்கு கண்டிப்பா நீ வீட்டுக்கு வந்திருக்க அப்படின்னும் போது நான் வீட்டுக்கு வந்தேன், வந்து கதவை தட்டும் போது அவங்க திறக்கவே இல்ல, ஏன்னா நான் வந்து கதவை தட்டும் போது வீட்டுக்குள்ள இன்னொரு ஆண் இருந்தாரு அப்படின்னு சொல்லும் போது யார் அந்த ஆண் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அது எப்படி எனக்கு தெரியும், அதை பத்தி விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அதுக்குள்ள அம்மாவும் பொண்ணும் தற்கொலை பண்ணிட்டாங்க, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அம்மாவும் பொண்ணும் தற்கொலை பண்ணிக்க அந்த ஆண் தான் காரணமா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் போது இல்ல நீ போய் சொல்ற, நீ தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன குழப்ப பாக்குற அப்படின்னும் போது அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது, நான் சொல்றதுதான் உண்மை அப்படின்னும் போது சரி அப்படின்னா இந்த விஷயத்த ஏன் போலீஸ் கிட்ட சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேக்குறாரு. போலீஸ் கிட்ட சொன்னா நான் தான் முதல்ல மாட்டுவேன், நான் அடிக்கடிக்க வந்து இந்த வீட்டுடைய கதவை தட்டுவேன், இவங்களை தொல்லை பண்ணிட்டே இருப்பேன், அந்த பொண்ணை உசார் பண்ண ட்ரை பண்ணுவேன், இந்த விஷயம்லாம் சிசிடிவி கேமரால ரெக்கார்டா இருக்கும், கேமரா ஓபன் பண்ணி
பண்ணி பார்த்தா கண்டிப்பா நான் மாட்டுவேன் அப்படின்னு தான் இந்த விஷயத்த சொல்லாம கேமரா ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணேன். இதுக்கப்புறம் என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த மூணாவது நபர் யாருன்னு வேணா கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரு போனை கட் பண்றாரு. இப்ப நம்ம ஹீரோ இவன் சொன்னது உண்மையா பொய்யான்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிசப்ஷனுக்கு போயிட்டு விசிட்டர்ஸ் புக் எடுத்து பிப்ரவரி 14ஆம் தேதி யாராவது இந்த அம்மாவையும் பொண்ணையும் பார்க்க வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது அப்படி யாருமே இல்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. உடனே செக்யூரிட்டிக்கு கால் பண்ணி அன்னைக்கு யாராவது வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமா ஒரு ஆள் வந்தாரு, ஒரு கருப்பு கலர் கார்ல பயங்கர காஸ்ட்லியான கார்ல வந்து இறங்கினாரு அப்படின்னும் போது அப்படின்னா விசிட்டர்ஸ் புக்ல ஏன் பேர் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இங்க ஸ்டே பண்ணிருக்கவங்க கூடவே கெஸ்ட் வந்தாங்க அப்படின்னா நாங்க ரிஜிஸ்டர்ல பேர் எழுத மாட்டோம் அப்படின்னு சொல்லும் போது சரி நீ அந்த காருடைய நம்பரை நோட் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்ல சார் ஒரு பெரிய கருப்பு கலர் காரு ரொம்ப காஸ்ட்லியான கார் மாதிரி இருந்துச்சு, இது மட்டும் தான் நான் நோட் பண்ணேன், இதை தாண்டி எனக்கு வேற ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்லும் போது சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம ஹீரோ பிளாட்டுக்கு போயிட்டு வினோதுக்கு கால் பண்றாரு. கால் பண்ணி இந்த கேஸ் அனுமாறு வாழு மாதிரி நீண்டுட்டு போயிட்டே இருக்கு, இப்போ இந்த கேஸ்ல புதுசா ஒரு ஆள் நுழைஞ்சிருக்காரு, அந்த ஆளுடைய பேரு ஊரு அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே தெரியாது, அதை கண்டுபிடிக்க நீ ஹெல்ப் பண்ணும். ஒருவேளை அந்த ஸ்ட்ரேஞ்சர் கூட இவங்களை கொலை பண்ணிருக்கவோ இல்லனா தற்கொலைக்கு தூண்டிருக்கவோ வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு ஏன் அந்த ஆள் மேல சந்தேகம் வருது? 9 மணிக்கு அந்த ஆள் வந்துட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்றீங்க, இவங்க இறந்து போன டைம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நைட்டு 12 மணி, அப்படி இருக்கும் போது எதுக்காக அவர் மேல சந்தேகப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வினோத் கேட்டா ஒன்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல டைம் சேஞ்ச் ஆயிருக்கணும், அப்படி இல்ல அப்படின்னா நம்ம இன்னமும் புரிஞ்சிக்க முடியாத ஏதோ ஒரு விஷயம் காரணமா இருக்க வாய்ப்பு இருக்கு, நீ வந்துட்டு கண்டுபிடி, நம்ம இதுவரைக்கும் தேடி போகாத ஒரே இடம் எது அப்படின்னா இந்த ஸ்ரீதேவி எங்க வேலை பார்த்தாங்களோ அந்த ஆபீஸ பத்தி நம்ம கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்ல, அந்த ஆபீஸ பத்தி யோசி, அந்த ஆபீஸ்ல யாரு கருப்பு கலர்ல காஸ்ட்லியான கார் வச்சிருக்கான்னு பார்த்துட்டு கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. இப்ப நம்ம ஹீரோ இந்த எல்லா விஷயத்தையுமே யோசிச்சு பயங்கரமா ஸ்ட்ரெஸ் ஆகுறாரு. இந்த டைம்ல கட்லுக்கு கீழ இருந்து ஒரு நோட்டை நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிருப்பாரு. நோட்டு முழுக்க ஏதோ பிக்சர் ஒட்டப்பட்டிருக்கும், அது ஏதோ நம்ம ஹீரோடைய மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு, அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நமக்கு காமிக்கல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ எந்திரிச்சு ஹரிபாய்க்கு கால் பண்ணி உன்னால எனக்கு ஒரு உதவி வேணும் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அண்ணா என்ன விஷயம்னு மட்டும் சொல்லுங்க, உதவி கிதவின்னு பெரிய வார்த்தைலாம் பேசாதீங்க அப்படின்னும் போது ஒரு ஆளை போடணும், போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ணக்கூடிய ஒரு டாக்டருடைய போட்டோ டீடைல் எல்லாமே உனக்கு சென்ட் பண்ணி விட்டுருக்கேன், நீ கிளம்பி அந்த அட்ரஸுக்கு போயிட்டு எனக்கு கால் பண்ணு அப்படின்னும் போது அண்ணா நீங்க தான் அடிதடிக்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொன்னீங்க, இப்போ நீங்களே போயிட்டு சம்பவம் பண்ண சொல்றீங்களே அப்படின்னும் போது இந்த விஷயம் எனக்காகவோ உனக்காகவோ கிடையாது, ஒரு அம்மாவும் பொண்ணும் இறந்து போயிட்டாங்க, அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்னு தான் இந்த விஷயம் பண்ண போறோம், நீ போயிட்டு பண்ணு, நான் சொல்றதை மட்டும் செய் அப்படின்னும் போது ஓகே அண்ணா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவரு போனை கட் பண்றாரு. இதே டைம்ல வினோத் கால் பண்றாரு. கால் பண்ணி நீங்க சொன்ன மாதிரி நான் எல்லா விஷயத்தையுமே விசாரிச்சேன், அந்த ஸ்ரீதேவிக்கு வந்துட்டு முன்னாடி எதுவும் கடன் கிடையாது, அவங்க பர்சனலா எந்த கடனும் வாங்கல, இவங்க வந்துட்டு ஒரு சிக் ஃபண்ட் கம்பெனில வேலை பார்த்திருக்காங்க, அந்த கம்பெனிக்கு எக்கச்சக்கமான பொதுமக்கள் கிட்ட பேசி காசு போடுங்க உங்களுக்கு காசு பல மடங்கா பெருகும் அப்படின்ற மாதிரி பேசும்போது அவங்களும் காசு போட்டிருக்காங்க, ஆனா அந்த சிக் ஃபண்ட் கம்பெனி மோசடி பண்ணி ஏமாத்திட்டு போயிட்டு இருக்காங்க, அதனால தான் அந்த ஸ்ரீதேவி கடன் பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் புதுசா ஒரு கம்பெனிக்கு போயிட்டு ஜாயின் பண்றாங்க, அந்த புது கம்பெனியோட ஓனர் தான் அந்த கருப்பு கலர் கார் வச்சிருக்காரு, அந்த ஓனருடைய காரு ரேஞ்ச் ரோவரா மக்களே, அவரு தான் வந்துட்டு இந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடன் பிரச்சனையை தீர்த்து வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் ஸ்ரீதேவிக்கும் அந்த ஓனருக்கும் ஏதோ கனெக்ஷன் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த ஓனருடைய பேரு வினாயா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க ஆமா உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வினோத் மட்டும் இல்லாம நம்மளும் ஷாக் ஆகுதும், எப்படி நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் நமக்கு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஸ்டிக்கர் ஒட்டப்பட்ட நோட்டை கண்டுபிடிச்சாரு பாத்தீங்களா, சம்பந்தம் இல்லாம கண்டிப்பா இந்த பேய்கள் இந்த ஆன்மாக்கள் வந்துட்டு நமக்கு இந்த ஸ்டிக்கர் நோட்டை காமிச்சிருக்க வாய்ப்பு கிடையாது, ஏதோ அந்த பேய் சொல்ல வருது போல அப்படின்னு சொல்லிட்டு நல்லா யோசிச்சு பி ஃபார் பேட் ஐ ஃபார் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர்லாம் போட்டு பார்க்கும்போது வினாய் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இந்த மாதிரி தான் நம்ம ஹீரோ பேரை கண்டுபிடிச்சிருக்காரு மக்களே. இப்ப அப்படியே ஹரிபாய் கால் பண்றாரு, நான் இந்த டாக்டரை பார்க்க வந்திருக்கேன், டாக்டர் இப்போ எனக்கு முன்னாடி தான் இருக்காரு அப்படின்னும் போது போனை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவும் பொண்ணும் இறந்து போனாங்க இல்லையா, அவங்க இறந்து போன டைம் வந்துட்டு நைட்டு 12 மணி கிடையாது 9 மணி, ஆக்சுவலா அவங்க கொலை செய்யப்பட்டு இறந்து போயிருக்காங்க கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த டாக்டர் அமைதியா இருக்காரு, ஒழுங்கா உண்மையை சொல்லு ஹரிபாய் அப்படின்னு சொல்லும் போது ஹரிபாய் போட்டு புலன் புழக்கிறாரு, செம்மடி அடிக்கிறாரு, ஆமா நீங்க சொன்னது எல்லாமே கரெக்ட், அவங்க 9 மணிக்கு தான் இறந்து போயிருக்காங்க, அவங்களை யாரோ கொலை பண்ணி அதுக்கப்புறம் தான் தூக்குல மாட்டி விட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை மாத்தி எழுத சொல்லி உனக்கு காசு கொடுத்தவனுடைய பேர் என்ன வினாயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமான்னு சொல்றாரு. இப்ப அப்படியே ஹரிபாய் கிட்ட போன்
போனை கொடுக்க சொல்லிட்டு ஹரிபாய் இவன மாதிரி ஆள்லாம் வாழவே தகுதி இல்லாதவன், ஆனா இவன் சாக வேணாம், கைய மட்டும் உடைச்சு விட்டு போயிடு அப்படின்னு சொல்ல கைய உடைச்சு விட்டுறாரு. இப்ப அந்த டாக்டர் வலி தாங்க முடியாம பயங்கரமா கத்துறாரு. இந்த சவுண்ட கேட்டு நம்ம ஹீரோ செமையா சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாரு. ஹரிபாய் அடுத்தது பினாய்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பணக்காரன், அவனுடைய டீடைலாம் சென்ட் பண்ணிருக்கேன், அவனை போயிட்டு தனியா மீட் பண்ணும், உன்னால முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது முடியும் மாவா, ஆனா நீங்க இந்த விஷயத்த ஹரிபாய் கிட்ட சொல்லிருக்கீங்க, என்னால முடியாது அப்படின்ற விஷயம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றான். இப்ப நம்ம ஹீரோ உட்கார்ந்து யோசிக்கிறாரு. அடுத்தது அந்த ஸ்டிக்கர் நோட்டை மறுபடியும் திருப்பி பார்க்கும்போது வேற என்னமோ அந்த குழந்தை சொல்ல வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு இதே போல அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர்லாம் போட்டு பார்க்கும்போது பேட் டச் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இதே டைம்ல ஹரிபாய் போயிட்டு பினாயை மீட் பண்றாரு. பினாயை போட்டு பொழந்து வச்சிருக்காரு போல, ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்கான். அவங்கிட்ட போனை கொடு அப்படின்னு சொல்லும் போது ஹரிபாயும் போனை கொடுக்கறாரு. நீ தான் அந்த அம்மாவையும் பொண்ணையும் கொலை பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா இவரு அமைதியா இருக்காரு. ஒழுங்கா உண்மையை சொல்லு, நீ தான் சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், ஸ்ரீதேவி பினான்சியலா ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வேலை போட்டு கொடுத்தது மட்டும் இல்லாம அவங்களுடைய எல்லா கடன் பிரச்சனையும் தீர்த்து வச்சிருக்க, அதுக்கப்புறம் ஸ்ரீதேவி கூட நெருங்கி பழக ஆரம்பிச்சிருக்க, இவன் நமக்கு நிறைய உதவி செய்யறானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அமைதியா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. எல்லாம் நல்லா போயிட்டே இருக்கும்போது அம்மா மட்டும் போதாது அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு மேலேயும் கை வச்சிருக்க, அதாவது பேட் டச் பண்ணிருக்க, இதனால உனக்கும் அந்த அம்மாக்கும் பிரச்சனை வந்திருக்கு, இதுக்கப்புறம் என்ன வந்து பார்க்காத பேசாத, நமக்குள்ள உறவு முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லும் போது அப்படிலாம் உன்னை விட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவையும் பொண்ணையும் கொலை பண்ணி தூக்குல மாட்டி தொங்க விட்டு போயிருக்க கரெக்டா அப்படின்னும் போது அவன் ரொம்ப அமைதியா இருக்கான். இவன் தான் கண்டிப்பா குற்றவாளி, இவெல்லாம் வாழவே தகுதி கிடையாது, இவனை கொலை பண்று அப்படின்னு சொல்லும் போது ஹரிபாய் அடிச்சே கொலை பண்றான். இப்போ அடுத்தது டிவில ஒரு நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஹரிபாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான கைதி பினாய்னு சொல்லிட்டு ஒரு ஆளை கொலை பண்ணிட்டான். ஏன்டா கொலை பண்ண, உனக்கும் அந்த ஆளுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, ஏன் கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஏன்னா காளிதாஸ் தான் சொன்னாரு அப்படின்னு சொல்லியிருக்கான். எனது காளிதாசா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே அப்படியே அதிர்ச்சி ஆகுறாங்க. ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடியே இதே போல 2 கொலை கைதிகளை யாரோ பரோல்ல வெளியெடுத்து அவங்கள வச்சு இதுக்கு முன்னாடியே 2 கொலை பண்ணிருக்காங்க. இறந்து போனவங்க சட்டத்தால தண்டிக்கப்பட வேண்டிய கெட்டவங்க தான், ஆனாலும் இந்த விஷயம்லாம் பண்ண காளிதாஸ் யாரு, காளிதாஸ் தான் நம்ம ஹீரோவுடைய உண்மையான பேரா அப்படின்னு கூட போலீஸ்க்கு தெரியவே இல்லையா. இப்ப நம்ம ஹீரோவை தேடி இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வராங்க. இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்க்கும்போது நம்ம ஹீரோ போன் எல்லாம் உடைச்சி அதை வந்துட்டு வச்சுட்டு போயிட்டு இருக்காரு. இப்போ கேரளா முழுக்க போலீஸ் நம்ம ஹீரோவை தேடி அலையறாங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ கூட யாரெல்லாம் கான்டாக்ட்ல இருந்தாங்களோ எல்லாரையுமே விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. யமுனா கிட்ட நம்ம ஹீரோவை சொல்லி விசாரிக்கும் போது அவன் அப்படியாப்பட்ட ஆளு அப்படின்ற விஷயமே எனக்கு தெரியாது, நாங்க கொஞ்ச நாளா தான் பழக்கத்துல இருக்கோம், இந்த மாதிரி ஸ்டே பண்ண எனக்கு ஒரு அபார்ட்மெண்ட்ல வீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். நான் தான் இந்த வீடை புடிச்சு கொடுத்தேன், மத்தபடி எனக்கு வேற ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்ல அடுத்தது டாக்டர் கிட்ட விசாரிக்கிறாங்க. டாக்டர் என்ன சொல்றாங்க அப்படின்னா காளிதாஸ் என்னுடைய பேஷண்ட் அப்படின்னு சொல்றாங்க. என்னது பேஷண்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா ஆமா மக்களே, இந்த டாக்டர் வந்துட்டு ஒரு சைக்கியாட்ரிக் டாக்டர், இவங்க கிட்ட ட்ரீட்மெண்ட் பார்க்க தான் நம்ம ஹீரோ வந்திருக்காரு. நம்ம ஹீரோக்கு சிக்ஸோபீனியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனநல கோளாறு இருக்கான், இல்லாத விஷயத்த இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கற்பனை பண்ணிப்பாங்களா. அதாவது நம்ம ஹீரோக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு அம்மாவும் பொண்ணும் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சவுண்ட்லாம் கேட்டுச்சு பாத்தீங்களா, இது எல்லாமே நம்ம ஹீரோடைய கற்பனை தான் அப்படின்றாங்க. பர்கரை தூக்கி குப்பத்தொட்டிகளை போட்டது, அந்த தண்ணியை குடிச்சு காலி பண்ணது, அதுக்கப்புறம் கண்ணாடியில இது என்னுடைய வீடு அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சது அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே நம்ம ஹீரோ தான் பண்ணிருக்காரு. நம்ம ஹீரோ மென்டலி பாதிக்கப்பட்டிருக்காரு. நம்ம ஹீரோ ஒரு மென்டலி பாதிக்கப்பட்ட சைக்கோ அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. அடுத்த சீன்லயே பார்த்தா நம்ம ஹீரோ வண்டியில கிளம்பிட்டு இருக்காரு. வண்டியில தமிழ்நாடு நோக்கி போயிட்டு இருக்காரு. போகும்போது இன்னொரு கைதிக்கு கால் பண்ணி நாங்க தான் வந்துகிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு வீடு வேணும், அது அபார்ட்மெண்டா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னும் போது கண்டிப்பா நான் ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு போனை கட் பண்றாரு. இப்போ நம்ம ஹீரோக்கு பக்கத்துல ஒரு பேப்பர் இருக்கு. ஒரு டீச்சர் வந்துட்டு தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாங்க. இது தற்கொலையா கொலையான்னு தெரியல, போலீஸ் வந்துட்டு இதுல ஏதோ கோல்மால் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் இருக்கு. இந்த நியூஸை பார்த்துட்டு இந்த நியூஸ்ல வந்தது உண்மையா பொய்யான்னு கண்டுபிடிச்சு உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்க நம்ம ஹீரோ அடுத்த பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி காமிச்சு இந்த படத்துடைய ஸ்டோரியை முடிக்கிறாங்க. இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு விஷயம் தோணி இருக்கும், நம்ம ஹீரோ சைக்கோவா பைத்தியமா இல்லனா உண்மையிலேயே இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்காக ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நம்ம ஹீரோக்கு மென்டலி ப்ராப்ளம்லாம் இருக்கு, ஆனா நம்ம ஹீரோ சைக்கோ கிடையாது. அதே டைம்ல நம்ம ஹீரோ பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் புரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு என்ன புரியுது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்னமும் நிறைய பேரு நம்ம சேனலை சப்ஸ்கிரைபே பண்ணாம பாக்குறீங்க, அது கொஞ்சம் பண்ணிக்கோங்க. பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஓடி
போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே மக்களே, பாய்.